அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 11th ஸ்டாண்டர்ட் சம் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க. அதாவது சைன் 480 டிகிரி, அதுக்கு என்ன ஆன்சர் வரும், 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆன்சர்லேருந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். சைன் 480 டிகிரி அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 90 கூட கூட்ட முடியுமா, அல்லது 180 கூட கூட்ட முடியுமா, அல்லது 270 கூட கூட்ட முடியுமா, அல்லது 360 கூட கூட்ட முடியுமா, இந்த 4 நம்பர் கூட கூட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 480க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 360. நான் சொன்ன இந்த 4 நம்பர்லேயே பக்கத்தில் என்ன இருக்குது? 360 கூட இதை கூட்டலாம். இது எப்படி கூட்டலாம்? சைன் 360 டிகிரி ப்ளஸ் 120, 360 120 கூட்ட 480. பிரிச்சாச்சுங்களா? சரி, ஓகே. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் 2 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. அதாவது பைனா 180 டிகிரி, அதத்தை 180 கூட 2 பேருக்கு 180, 180 கூட 2 பேருக்குன்னா 360. அதைத்தான் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுருக்க. சைன் 2 தீட்டா அப்படின்னு நம்ம என்ன எழுதிக்கலாம்? சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே தீட்டாங்கிறது 120 டிகிரி. அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? சைன் 120 டிகிரினே எழுதிக்கலாம். சரி, ஓகே. இந்த 120 டிகிரியும் நாம் பிரிக்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் 90 டிகிரி கூட கூட்ட முடியுமா, 180 கூட கூட்ட முடியுமா, 270 கூட கூட்ட முடியுமா, 360 கூட கூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்க சொன்னேன். அதில் இது எப்படி கூட்டலாம் அப்படின்னா 90 கூட கூட்டலாம். 90 கூட்டல் 30 120. அப்போ சைன் 90 டிகிரி கூட்டல் 30 டிகிரி. இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது சைன் பை 2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதாவது பை 2னா 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு வந்துச்சு அப்படின்னா அதற்கு பதிலாக காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே தீட்டாங்கிறது என்ன? 30 டிகிரி. இங்கே தீட்டாங்கிறது என்ன? 30 டிகிரி. அப்போ காஸ் 30 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது இப்படியே காஸ் 30 டிகிரின்னு அங்கே ஆன்சரில் கொடுத்துருந்தா பரவாயில்ல. அதை காஸ் 30 டிகிரியோட மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மதிப்பு கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், காஸ் 30 டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்க நமக்கு ஒரு அட்டவணை தெரியும். சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், காஸ் 30 டிகிரியோட மதிப்பு பாருங்கள் √3/2 அப்படின்னு இருக்குது. பாருங்கள், காஸ் 0 டிகிரினா 1, காஸ் 30 டிகிரினா √3/2, காஸ் 45 டிகிரினா 1/√2, காஸ் 60 டிகிரினா 1/2, இங்கே காஸ் 30 டிகிரினா √3/2. சரி, ஓகே. இப்போ காஸ் 30 டிகிரிக்கு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? √3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அதுங்க ஆன்சரில் காஸ் 30 டிகிரினே கொடுத்துருந்தா அதோட கணக்கு முடிஞ்சு. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் இந்த அட்டவணையை பயன்படுத்தி தான் நம்ம போடணும். சரி, ஓகே. இது 11th ஸ்டாண்டர்ட் சம்மு. இதுபோலே தொடர்ச்சியாக நம்ம சம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.